அது சரியா மே 2, 2013 மும்பையில் உள்ள பாந்த்ரா டெர்மினல் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு கரிப்ரத் எக்ஸ்பிரஸ் வந்து நிக்குது. மக்கள் அது கால நேரம் அப்படின்றதுனால எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா ட்ரெயின்ல இருந்து ஏறிட்டும் இறங்கிட்டும் இருந்திருக்காங்க. அதே ட்ரெயின்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து ட்ரெயினை விட்டு இறங்கி அவளோட அப்பா மற்றும் மாமாவோட நடைமேடையில் நடந்து போறாங்க. அந்த பொண்ணு முதலா வேலைக்கு போக போறா. பல கனவுகளோடும் கற்பனைகளோடும் நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒருத்தன் வந்து பின்னாடி இருந்து அந்த பொண்ணோட தோலை தட்டி கூப்பிடுறான். திரும்பி பார்த்த உடனே அவன் அந்த பொண்ணு மேல ஆசிட்ட ஊத்திட்டான். அப்படியே வழியில அந்த பொண்ணு அலறிக்கிட்டே கீழே படுத்து உருளுது. சில பேர் மட்டும் அந்த ஆளை பிடிக்க துரத்துறாங்க. தனக்கு வேலை கிடைச்சு தான் சுதந்திரமா சந்தோஷமா தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சா. ஆனா அவளோட சுதந்திரத்தை மட்டும் இல்ல, உயிரையும் கூட பறிக்கக்கூடிய நாள் அதுன்னு தெரியாம போயிருச்சு. அந்த பொண்ணுக்கு நடந்த கொடூரத்தையும் அதனால மாற்றி அமைக்கப்பட்ட சில சட்ட திருத்தத்தை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம். எந்த ஒரு இடத்துலையும் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது கனி கிரைம் டீடைல். சம்பவ இடத்துக்கு நேர்ல வந்த போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாராவது அவனை நேர்ல பாத்தீங்களா, அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு பல கேள்விகளை பொதுமக்கள் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு ஓரமா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையுமே கைப்பற்றுறாங்க. அப்புறம் அங்க உள்ள சிசிடிவியும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதுல அவனோட முகம் சரியாவே தெரியல. அடுத்து கொலாபாவில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க உள்ள அந்த பெண்ணையும் போய் பாக்குறாங்க போலீஸ். அந்த பெண்ணோட பேர் தான் பிரீத்தி ரதி. இவங்களுக்கு 25 வயசு ஆகுது. இவங்க டெல்லியில வசிக்கிறாங்க. அம்மா அப்பா தம்பி அப்படின்னு குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கு. பிரீத்தி ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையா இருந்திருக்காங்க. பிரீத்தி பார்த்தீங்கன்னா நர்சிங் படிச்சிருந்திருக்காங்க. இவங்களுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்ய ரொம்பவே பிடிக்கும். அதன்படி இவங்களுக்கு INHS அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் வேலையும் கிடைக்குது. இது ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டல். இதை அடுத்துதான் நாம இன்ட்ரோல சொன்ன மாதிரி பிரீத்தி டெல்லிக்கும் வர்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல உள்ள பிரீத்திக்கு வலது பக்கம் முகம் அதிகம் செதஞ்சு போயிருக்கு. வலது கண் பலமா பாதிக்கப்பட்டிருக்கு. இடது கண்லையுமே ஆசிட் பட்டதால அதுலயுமே பார்வை இல்லாம போயிருக்கு. பிரீத்தியோட தொண்டை மற்றும் நெஞ்சு பகுதி பயங்கரமான காயமா இருந்திருக்கு. ஆசிட் வீசினதுல கொஞ்சம் முழுங்கவும் செஞ்சிருக்காங்க பிரீத்தி. அதனால அவங்களோட உணவு குழாய் மற்றும் மூச்சு குழாயுமே பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா பார்க்கவும் பேசவும் முடியாத நிலைக்கு ஆளாயிட்டாங்க பிரீத்தி. வீட்டுல உள்ளவங்க கிட்டையும் சரி, போலீஸ் கிட்டையும் சரி பிரீத்தி எழுதி காட்டி தான் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இப்படி பண்ணது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பிரீத்தியோட அப்பாவோ எங்களுக்கு யாருன்னே தெரியல. பிரீத்தி யாருக்கிட்டையும் கோபமா கூட பேச மாட்டான். ஆனா ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பிரீத்தி யாரையாச்சும் லவ் பண்றாங்களா அப்படின்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அதனால ஏதோ இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரீத்திக்கு அப்படி ஒரு பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்றாரு பிரீத்தியோட அப்பா. அப்புறம் பிரீத்தி கிட்ட கேட்டிருக்காங்க போலீஸ். அப்ப பிரீத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 3 பேர் மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி 3 பேரோட பேரை மட்டும் எழுதி கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்பர் 1 பவன் கல்ஹான், நம்பர் 2 அங்கூர் பன்வார், நம்பர் 3 சத்தியம் வர்கீஸ். இவங்க 3 பேர் மேலேயும் தனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறதா பிரீத்தி சொல்லியிருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா போலீஸ் பவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பவன் பாத்தீங்கன்னா பிரீத்திய ஒன் சைடா காதல் பண்ணது தெரிய வருது. இத போய் பிரீத்தி கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனா பிரீத்தி அந்த காதலை ஏத்துக்கிறாததும் தெரிய வருது. அதனால பவன் மேல ஒரு பெரிய சந்தேகம் வருது போலீஸுக்கு. பவனை அரெஸ்டும் பண்றாங்க. இதற்கிடையில சத்தியம் வர்கீஸ பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதும் போலீஸ் விடவும் செஞ்சிடறாங்க அவனை. அப்புறம் அங்கூரை பத்தியும் விசாரிக்கிறாங்க. அங்கூர் பிரீத்தி வீட்டுக்கு பக்கத்து வீடு. பிரீத்தியோட அப்பாவும் அங்கூரோட அப்பாவுமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதனால 2 வீட்லயுமே நல்ல ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அங்கூர் பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு ஹரித்வார்ல ஒரு இன்டர்வியூக்கு போனதா அங்கூரோட அப்பாவான நாராயணலா சொல்லியிருந்திருக்காரு. அதன்படி அரெஸ்ட் பண்ண பவனை என்ன பண்ணிருக்காங்கன்னா சிறையிலையும் அடைக்கிறாங்க போலீஸ். இதற்கு இடையில பிரீத்திக்கு தொடர்ந்து உடம்பு சரியில்லாம போயிட்டே இருந்திருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 3 நாளுக்கு மேல ஆப்ரேஷன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பிரீத்திக்கு பாத்தீங்கன்னா பல உடல் உள்ளுறுப்புகள் செயலிழந்துகிட்டே வர ஆரம்பிக்குது. அதனால பிரீத்திக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 1, 2013 இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க பிரீத்தி. அங்கூரை பத்தி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அங்கூர் இன்டர்வியூக்கு போனதா சொன்ன அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் போட்டும் கேக்குறாங்க போலீஸ். ஆனா அப்படி எந்த ஒரு இன்டர்வியூமே நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. இதனால அங்கூர் மேல பெரிய சந்தேகம் வருது போலீஸுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சிசிடிவில கிடைச்ச ஆளோட ஸ்கெட்சை வரையவும் வச்சு பார்த்திருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கூரோட முகத்தோட அது ஒத்து போயும் இருந்திருக்கு. அதனால அங்கூரை ஜனவரி 9, 2014 பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி விசாரணையும் செய்யறாங்க போலீஸ். அவனோட கையில பாத்தீங்கன்னா சில தழும்புகள் இருந்திருக்கு. அது ஆசிட் பட்ட தழும்பு மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் கவனிச்ச போலீஸ் அங்கூர் கிட்ட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவன் சொன்ன பதில் இதுதான். பிரீத்தியும் அங்கூரும் ஒரே ஸ்கூல்ல தான் 12th வரைக்குமே ஒன்னா படிச்சிருந்திருக்காங்க. பிரீத்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா படிப்பா. ஆனா அங்கூர் அந்த அளவு படிக்க மாட்டான். இதனால அங்கூரோட அம்மா என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரீத்தியோட எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணி பேசி எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல தடவை நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸ்கூல் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா பிரீத்தி நர்சிங் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கூர் பாத்தீங்கன்னா ஒடிசாவில் உள்ள ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் படிச்சிருந்திருக்கான். பிரீத்திக்கு பாத்தீங்கன்னா படிப்பு முடிச்ச உடனே கொஞ்ச நாள்லயே மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பிரீத்தியோட அம்மா பிரீத்திக்கு சம்பளம் 50,000 அப்படின்னு அங்கூரோட அம்மா கிட்டையும் சொல்லி இருந்திருக்காங்க. இதை கேட்ட அங்கூரோட அம்மா அங்கூரை திரும்பவும் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கூர் படிப்புக்கு ஏகப்பட்ட காசு செலவு செஞ்சதை பத்தியும் பேசி திட்டிருந்திருக்காங்க. இது அங்கூருக்கு மறுபடியும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா அது அவனோட அம்மா மேல இல்ல, பிரீத்தி மேல. இவளை எப்படியாச்சும் பிரீத்தியை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அங்கூர். அதுக்கு அவன் போட்ட திட்டம் என்ன தெரியுமா? பிரீத்தியை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். பிரீத்தி கிட்ட போய் தான் காதலிக்கிறதா பொய் சொல்லணும். ஆனா பிரீத்தி நர்ஸ் படிச்சதே சேவை செய்தான் அப்படின்றதுனால அதுலதான் இப்போதைக்கு என்னோட கவனம் பூரா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கூரோட காதலை நிராகரிச்சுட்டாங்க. இது மேற்கொண்டு அவனுக்கு ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருக்கு பிரீத்தி மேல. பிரீத்தி டெல்லிக்கு கிளம்புறதுக்காக எல்லா ஏற்பாடுமே செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்ப கரிப்ரத் எக்ஸ்பிரஸ்ல தான் போறதா தெரிவிச்சு இருந்திருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட அங்கூர் பாத்தீங்கன்னா மனசுல பல திட்டங்களை போட ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கான். அவனும் பிரீத்தி போன அதே ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம போயிருந்திருக்கான். அவன் பாத்தீங்கன்னா டெல்லி மின்சார விநியோகம் செய்யும் நிறுவனத்துல இருந்து ஆசிட்டை திருடி இருந்திருக்கான். கையோட அந்த ஆசிட்டையும் கொண்டு போயிருந்திருக்கான். ட்ரெயின் விட்டு இறங்குனதுமே ஆசிட்டை பிரீத்தியோட மூஞ்சில ஊத்திட்டு ஓடிட்டான். இதை கேட்ட போலீஸ் ரொம்பவே அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. அங்கூரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்திலுமே நிப்பாட்டி இருந்திருக்காங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி இது அரிதிலும் அரிதான வழக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சில சட்டங்களையுமே திருத்தி இருந்திருக்காங்க. அது போல ஆசிட் விற்பனையுமே கடுமையாக்கி இருந்திருக்காங்க. ஆசிட் வாங்கணும்னா ப்ராப்பரான ஐடியெல்லாம் காட்டினா மட்டும்தான் ஆசிட் கொடுக்கவே செஞ்சிருக்காங்க. நீதிபதி சொல்லும் போது ஆசிட் தாக்குதல்ங்கிறது பாலியல் வன்கொடுமையோட பயங்கரமானது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அங்கூர் வேணும்னே குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கான். பிரீத்தி தப்பிச்சிடவே கூடாதுன்னு நினைச்சுதான் கிட்டத்தட்ட 2 லிட்டர் அளவிலான ஆசிட்டை அவன் பயன்படுத்தியிருக்கான். இவனுக்கு செப்டம்பர் 8, 2016 பாத்தீங்கன்னா மரண தண்டனையும் வழங்குறதா நீதிபதி A.S. ஷெண்டே அவர்கள் கூறியிருக்காங்க. இவன் மேல பாத்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 302 கொலை மற்றும் ஐபிசி செக்ஷன் 326B அதாவது தன்னிச்சையா அமிலத்தை பயன்படுத்தி காயத்தை ஏற்படுத்துதல் போன்ற பிரிவுகள் அடிப்படையில இவனுக்கு தண்டனையும் வழங்கியிருக்காங்க. மற்றும் 50,000 அபதாரமும் விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆசிட் தாக்குதல்கள்ல முதலா மரண தண்டனை வழங்கப்பட்டது பாத்தீங்கன்னா அங்கூருக்கு மட்டும்தான். அங்கூர் தீர்ப்பு அன்னைக்கு கூட தான் செஞ்ச செயலுக்கு கொஞ்சம் கூட வருந்தாம சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம கோர்ட்லயே அங்கூர் பிரீத்தியோட தம்பியான ஹிதேஷை வம்பிழுத்து அடிக்கவும் செஞ்சிருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து வெளியே வந்த பிரீத்தியோட அப்பா அங்கூருக்கு அளிச்ச தீர்ப்புல தான் திருப்தி அடைகிறதா சொல்லியிருந்திருக்காரு. அவன் உயர் நீதிமன்றத்துல போய் மேல்முறையீடு செஞ்சாலும் அங்கும் அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்புறதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தனுக்கு இந்த சமூகத்துலவோ இருக்க இடமில்லை, அவன் ஜெயில தான் இருக்கணும், அதுதான் சரி. அவன் ரொம்பவே கொடூரமானவன், அவனோட அம்மா அப்பாவுக்குமே நல்ல மகனா இருக்க முடியாது, சமூகத்துக்கும் அவன் சரியானவனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரீத்தி சாகுறதுக்கு முன்னாடி யார் இதை பண்ணாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா யாரா இருந்தாலும் தூக்குல போடணும் அப்படின்னு பிரீத்தி எங்ககிட்ட சொன்னதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. விசாரணை அதிகாரிகள்ல ஒருவரான அசோக் கோட் என்ன சொல்லியிருக்காருன்னா, பன்வார் இந்த தீர்ப்பை எதிர்பார்க்கல. ஆசிட் தாக்குதல் வழக்குகள்ல புதிய சட்ட திருத்தத்திற்கு பிறகு ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்குவது இதுவே முதல் தடவை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. காலப்போக்குல பாத்தீங்கன்னா இதை எதிர்த்து அங்கூர் உயர் நீதிமன்றத்துல மறு விசாரணை பண்ண சொல்றான்.
அதன்படி இந்த வழக்கை விசாரிச்ச உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இது ஒன்றும் அரிதிலும் அரிதான வழக்கு இல்லை, அதனால இவனோட மரண தண்டனையை ரத்து செய்து ஜூன் 12, 2019 ஆயுள் தண்டனையா மாத்துறாங்க. இன்னும் இந்த அங்கூர் ஜெயில தான் இருந்துட்டு இருக்கான். அப்புறம் பவனை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல போலீஸ், அவரு கிட்டத்தட்ட 3 மாசம் ஜெயில இருந்திருக்காரு. இதனால அவருக்கு நடக்க இருந்த கல்யாணமும் நின்று போயிருந்திருக்கு. அதே மாதிரி அவருக்கு வேலையும் இல்லாம போயிருந்திருக்கு. மேலும் இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல கேஸ்ல சந்திப்போம். நன்றி.